தமிழ் சினிமால இந்த வாரம் என்னென்ன புதிய படங்கள் தியேட்டர் மற்றும் ஓடிடில ரிலீஸ் பண்றதா அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த படங்கள் எந்தெந்த தேதியில ரிலீஸ் ஆக போகுது, எந்த ஹீரோவோட படம் இந்த வாரம் புதுசா தியேட்டர் மற்றும் ஓடிடில ரிலீஸ் ஆக போகுதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். பிக் பாஸ் ராஜு மற்றும் பாவியா நடிப்புல இந்த வாரம் தமிழ் சினிமால புது படமா தியேட்டர்ல ரிலீஸ் ஆக இருக்க லிஸ்ட்ல பன் பட்டர் ஜாம் படமும் இருக்கு. ஜூலை 18ஆம் தேதி படம் தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம்னு 4 லாங்குவேஜில் ராஜுவோட நடிப்பில் பன் பட்டர் ஜாம் படம் தமிழ் டிராமா மூவியா தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. கலையரசன், ஆனந்தி, காளி வெங்கட் நடிப்பில் ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருந்த டைட்டானிக் காதலும் கவுந்து போகும் படம் 2020 ரிலீஸ் ஆக வேண்டியது. படம் ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. இப்போ படம் அஃபிஷியலாக இந்த வாரம் ஜூலை 18ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து தெரிவிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான ஸ்மால் பட்ஜெட் படத்தில் ஒன்று இந்த வாரம் தேவேந்திர படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஷீலா, ஆதவன், ஜாக்லின்னா நடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி தியேட்டரில் ரிலீஸ் ஆன மைனா, ராம், மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் இப்போ கெவி, அந்த லைனப்ஸில் இப்போ தமிழ் தயாளனோட இயக்கத்தில் கெவி படமும் எமோஷ்னலான படமாக ஜூலை 18 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் கலையரசன் நடிப்பில் ட்ரெண்டிங் படம் ஜூலை 18ஆம் தேதி இந்த வாரம் சாம் சிஎஸோட மியூசிக்கில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சு இப்போ ப்ரொமோஷன் வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரம் ரிலீஸ் லிஸ்ட்டில் இந்த படமும் இருக்கு. கலையரசனுக்கு மொத்தமாக இந்த வாரம் 2 படங்கள் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ஒன்று டைட்டானிக், இன்னொன்று ட்ரெண்டிங். ஜன்ம நட்சத்திரன்ற படம் தமிழ் சினிமாவில் இந்த வாரம் ஒரு ஹாரர் படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஜூலை 18ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழ் சினிமாவில் ஒரு நொடி போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் தான் இந்த படத்திலையும் இயக்கி ஹீரோவாக நடிச்சிருக்காரு. படம் ஜூலை 18ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு இந்த வாரம் புதுசாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்க படங்கள் பன் பட்டர் ஜாம், டைட்டானிக், கெவி, ட்ரெண்டிங், ஜன்ம நட்சத்திரம். இந்த படங்களெல்லாம் இப்போதைக்கு அஃபிஷியலாக ஜூலை 18ஆம் தேதி தமிழ் சினிமாவில் ஸ்மால் பட்ஜெட் படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போதைக்கு இந்த வாரம் பெரிய பட்ஜெட் படம் தமிழ் சினிமாவில் ஜூலை 18 ரிலீஸ் ஆகலை. இந்த 5 ஸ்மால் பட்ஜெட் படங்களும் தியேட்டரில் புது படமாக ரிலீஸ் ஆகுது. சட்டமும் நீதியும்ன்ற படம் ஜி5 ஓடிடி தளத்தில் ஜூலை 18ஆம் தேதி ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. இது டைரக்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. படம் கோர்ட் டிராமா படம். நடிகர் தனுஷ், நாகார்ஜுனா மற்றும் ரஷ்மிகா மந்தானா நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன குபேரா படம் பேன் இந்தியா லாங்குவேஜில் அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் ஜூலை 18ஆம் தேதி இந்தியாவில் அஃபிஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா படக்குழுவினர் ஓடிடி ரிலீஸ் தேதி அறிவிச்சிருந்தாங்க. இப்போதைக்கு குபேரா படம் ஜூலை 18 இந்த வாரம் புது படமாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. இந்த 2 படங்களும் அஃபிஷியலாக இந்த வாரம் ஓடிடி ரிலீஸ் லிஸ்ட்டில் இருக்கு. இந்த 2 படங்களை தவிர்த்து வேற எதனா புதிய படங்கள் இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சாங்கன்னா நம்ம சேனலோட அப்கமிங் டெய்லி வீடியோஸில் பார்க்கலாம்.